தனியா எங்களுக்கு சாஃப்ட்வேர்ல இருக்கிற எரரை மட்டும் செக் பண்றதுக்கு இல்லாம எங்களுக்கு வந்து ஏதாவது ரிக்வயர்மெண்ட் வந்து மிஸ் பண்ணப்பட்டிருந்தா அந்த ரிக்வயர்மெண்ட்டையும் செக் பண்றதுக்கு எங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பாவிக்கிறோம். அதாவது நாங்கள் சிஸ்டம் ஒன்றை செய்து முடிச்சதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் அந்த சாஃப்ட்வேரை வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணும்போது இடைவேளையில அவை கேட்ட ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணப்பட்டிருந்தா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை வச்சு எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும் எந்தெந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகி இருக்காது. ஓகே, so software testing is also help to identify errors and missing requirements. It can be either done by manually or using automated tools. Software testing வந்து நாங்க மேனுவலா டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் கேசஸ் எழுதி, அதாவது சாஃப்ட்வேருக்கு என்னென்ன வகையான டெஸ்டிங் இருக்குது. மேனுவலான்னு சொல்லி சொன்னா மேனுவலுக்கு சில டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் என்று சொன்னா அதுக்குரிய சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கை வந்து செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்குக்குரிய நல்ல டூல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலனியம். நாங்கள் இப்போ ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் டூலை பற்றி படிக்க போகிறது இல்லை, மேனுவல் டெஸ்டிங் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் என்னென்ன. அதாவது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் என்று சொன்னால் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்றை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம், பாஸ்வேர்ட் அந்த 2 ஃபீல்டு இருக்கும். இப்போ அந்த 2 ஃபீல்டையும் எம்டியா இல்லாமல் இருக்குதா, எல்லா டேட்டாவும் என்ன பண்ணப்பட்டிருக்குதா, எம்டியா விட்டுட்டு வந்து நீங்கள் போய் செக் பண்ண முடியாது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்க, எம்டியா இருக்கான்னு பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு வந்து டேட்டா என்டர் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் டேட்டாபேஸோட போய் செக் பண்ணுவீங்க. அந்த என்டர் பண்ணப்பட்ட டேட்டா அங்கே இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. ரைட்? இப்படியான டெஸ்டிங்கை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங்கில் மேனுவலாக தான் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்ப்பீங்க. அதாவது முதல்ல டெஸ்ட் கேஸ் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் கேஸ் எழுதினதுக்கு பிறகு பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் கேஸ் நீங்கள் மேனுவலி 1 by 1 டெஸ்ட் பண்ணுவீங்க. இது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது. முதல்ல என்னத்தை டெஸ்ட் பண்ணணும், இந்த மொடியூலை டெஸ்ட் பண்ணணும், என்னென்னத்தை டெஸ்ட் பண்ண வேணும், அந்த மொடியூலில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டெஸ்டிங்கை வந்து ப்ரோக்ராம் பண்ணி விடுறது. அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாவாவை யூஸ் பண்ணி செலனியம் வந்து நான் சொன்ன டூல் வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் டூல். அந்த டூலை பாவிச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணலாம். எங்களுக்கு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்க்கு வந்து நாங்கள் செலனியம் டூலை பாவிக்கிறோம். அந்த செலனியம் எழுதப்பட்டிருக்கிறது வந்து ஜாவா ப்ரோக்ராமிங். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் வந்து எழுதணும்னு சொல்லிட்டோன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்காது. சரியா? ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டராக நீங்கள் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் இதில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கும். இப்போ செலனியம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டோன்னா ப்ரோக்ராம் பண்ணுறது. முதல்ல இந்த மொடியூலில் இன்ன ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணி ஒரு ரிசல்ட்டை வந்து எங்களுக்கு ஃபைனலாக காண்பி. அதான் வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் டூல்னு சொல்கிறோம். In simple term, I hope you all can see the slides, right? In simple term, software testing means verification of application under the test. Software testing means verification of application. And the application and create பண்ற software தான் வந்து application ன்னு சொல்றோம். அந்த application உடைய verification under the test. அதாவது குறிப்பிட்ட ஒரு டெஸ்ட் கேஸுக்குள்ள நாங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் ஏயூடி என்று சொல்கிறோம். ஏயூடி என்று சொன்னால் வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டர் த டெஸ்ட். ரைட்? ஏதாவது உங்களுக்கு விளங்கே இல்லை அல்லது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கொஷின் நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரியா? ரைட். அடுத்தது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கு. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் ரியலி ரிக்வயர்ட் டு பாயிண்ட் அவுட் டிஃபெக்ட்ஸ் அண்ட் எரர்ஸ் தட் were made during the development phase. அதாவது டெவலப்மெண்ட் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொண்டு இருக்கல அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில் வர எரர்ஸையும் டிஃபெக்ட்ஸையும் எங்களுக்கு
கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்குது. ஏன் அதை நாங்க கட்டாயம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எரர்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய பெரிய எரரையோ அல்லது ரிக்வயர்மெண்ட் மிஸ்ஸிங்கை வந்து நாங்க கண்டுபிடிக்காம விட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு அது பெரிய கடைசியில நாங்க லான்ச் பண்ண போகல பெரிய சீரியஸான எரரையோ அல்லது சாஃப்ட்வேரை திருப்பி ரிவ்யூஸ் பண்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது வந்து எங்களோட ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணல என்று சொல்லி என்டைய சாஃப்ட்வேரையும் ரிவ்யூஸ் பண்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதனால எங்களுக்கு டேஞ்சரஸான இது, அதாவது நாங்கள் திருப்பி அந்த சாஃப்ட்வேரை ஹாஃப் ஆஃப் த வேல இருந்தோ அல்லது முதல்ல இருந்தோ டெவலப் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு வரலாம். அப்போ இது வந்து எஃபெக்ட்ஸ் வந்து இதால் வர எஃபெக்ட்ஸ் வந்து டேஞ்சரஸான எஃபெக்டா இருக்குது, எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அந்த இதை வந்து நாங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறது. ஸோ ஏன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் என்று சொன்னால் ஐடென்டிஃபை த டிஃபெக்ட் அண்ட் டு ரிடியூஸ் ஃபால்ஸ் in the components of the system. componentsல இருக்கிற ஃபால்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இது இருக்கு. கம்போனன்ட்ஸ் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா நாங்கள் சாஃப்ட்வேர் இதுல வந்து கம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதும்போது அந்த கம்போனன்ட்ஸ்ல இருக்கிற ஃபால்ஸை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து வரும். இன்க்ரீஸ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டம். அது எரஃப்ரீயா 100% ரிக்வயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எங்களுக்கு எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ரிக்வயர்மெண்ட்டு சாஃப்ட்வேர் மீட் பண்ணி இருக்குதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் மெயினாக நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பாவிப்போம். அப்போ எரரும் கரெக்ட் பண்ணப்பட்டு ரிக்வயர்மெண்ட்டும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேணும். வி கேன் டெலிவர் த குவாலிட்டி சாஃப்ட்வேர் ஆஃப்டர் த டெஸ்டிங். இஃப் த டெஸ்டிங் இஸ் successful, then we can deliver a quality software to end user. So the importance of the testings are to identify the defects, then the second one is reduce faults, then increase the overall quality of the software. So the next thing, who is going to do the software testing? Developer is not going to do the software testing. The developer can do the developer testing only, right? So another thing is developer can't do the software testing, because if the software developer do the software testing, developer will do the software testing in the same way, in the same mentality. That's why the developer, the project team will allocate different teams to test the software, right? So that's why we have to define the software testing group or allocate the people to do the software testing, right? So we can see good software testers should have these skills. What are the skills? Productivity, attitude, analytical skills, technical skills, passion of these. They should have the interest in software testing. That's what we call passion, right? So these are the writing and communication skills. Or writing and communication skill means we don't need to write the software testing script grammatically, but we have to write the program to test the software testing, right? So software testers should have these qualities, and then we can see V model in software testing. Already I have explained you in the last class what are the methodologies we have to use when we develop the software. If you have any doubt, you can ask me in the software development methodology. We have to choose the software development methodology based on the software type. That means if the problem is well defined, we can use the waterfall model. எங்களுக்கு ப்ராப்ளம் வந்து வெல் டிஃபைன்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் வாட்டர்ஃபால் மாடலில் செலக்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் வந்து வெல் டிஃபைன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. எந்தெந்த மெத்தடாலஜி
எந்தெந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு சூட் ஆகும்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் வேயில் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா வெரி ஃபேமஸ் மெத்தட் இஸ் அஜைல் மெத்தடாலஜி. இப்போ இங்கே நாங்கள் பார்க்க போகிறது வந்து வி மாடல். வி மாடல் என்று சொல்லி சொன்னால் என்னன்னு சொன்னால் SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளின் ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் தான் வி மாடல். எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் சொன்னால் அட்வான்ஸ் வேர்ஷன் ஒன்று தான் வி மாடலாக இருக்குது. சரியா? V model is an SDLC model that has a testing phase corresponding to every development stage in a waterfall model. Right? V model testing is done in parallel to development. இதில் நீங்கள் V மாடலுக்கும் வாட்டர்ஃபால் மாடலுக்கும் என்ன டிஃபரெண்ட் என்று சொன்னால் மெயின் டிஃபரெண்ட் என்று சொன்னால் என்ன அட்வான்டேஜ் V மாடலில் இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நாங்கள் எங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் 1 by 1 நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். ஆனால் வி மாடலில் என்னன்னு சொன்னால் டெவலப்மெண்ட் நடக்கலையே பேரலாக வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். இதுதான் அட்வான்டேஜ் வந்து வி மாடலில் இருக்கிற அட்வான்டேஜ். SDLC is a software development life cycle. It is a sequence of activities carried out by developers, right? SDLC is a methodology the developers can use to develop a software. It is just a methodology, right? Developers to design and develop a high quality software. The next one is STLC. STLC means software testing life cycle. You should know the difference between SDLC and STLC. SDLC means software development life cycle. STLC means software testing life cycle. Right? We can use this software testing life cycle when we do the testing. We can use SDLC when we develop the software. Okay? SDLC என்றது development methodology. One of the development methodology. SDLC என்றது software testing life cycle. இதை நாங்கள் யூஸ் பண்ணேலும் எங்கேன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ஒன்றை நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? It consists of series of activities carried out by testers. Testers-ஆல carry out பண்ணுற activities வந்து இதில் இருக்கு. அதாவது செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணப்படும் டெஸ்டர்ஸால அவங்க வந்து சாஃப்ட்வேரை வந்து டெஸ்ட் பண்ணும் போது. சரியா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன ப்ராசஸ் வந்து வாட்டர்ஃபால் மாடல்ல இருக்கு? requirement analysis, feasibility study, requirement analysis, design, coding, testing and maintenance. இவ்வளவு ஸ்டெப்ஸும் வந்து வாட்டர்ஃபால் மாடல்ல இருக்கு. முதல்ல ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன செய்வோம், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் டிசைனாக ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கோடிங் முடிஞ்சதுக்கு பிறகு டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் டெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வி மாடலில் அப்படி இல்லை, பேரலாக வந்து நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை வந்து செய்து போகலாம். சரியா? அதே நேரம் STLC என்றது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டரால சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஓகே. Waterfall model is a sequential model divided into different phases of software development activity. Each stage is designed for performing a specific activity. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய ப்ராசஸாக இருக்கிறது தான் வாட்டர்ஃபால் மாடல். அது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணும். Testing phase in waterfall model starts only after implementation of the system is done. Right? சிஸ்டத்தை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு பிறகுதான் நாங்கள் டெஸ்டிங்கை
ஸ்டார்ட் பண்றோம் இந்த வாட்டர்ஃபால் மாடல். இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்குது இந்த வாட்டர்ஃபால் மாடல். ரைட்டா? ப்ராப்ளம் வித் வாட்டர்ஃபால் மாடல் நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டர்ஃபால் மாடல்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னன்னு இதுல இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைட் இது முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்குரிய மூடல் சிஸ்டத்துல வந்து அப்டேட் பண்ணப்படும். நீங்க இந்த ஸ்லைடை வந்து டவுன்லோட் பண்ணலாம். சொல்யூஷன் என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வாட்டர்ஃபால் மாடல்ல இருக்கிற டிஃபெக்டை வந்து எடுக்கிறதுக்காகத்தான் வி மாடல் என்ற ஒரு புது மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது. To address this concern, the V model of testing was developed, where for every phases in the development life cycle, there is a corresponding testing phase, right? In the corresponding testing phase என்னன்னு சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க parallelly அதாவது டிசைன் பண்ண requirement analysis முடிஞ்சதுக்கு பிறகு அந்த requirement analysis phaseல வச்சு நாங்க வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டுக்கும் இடையில வந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் இடையில கிளையண்டோடையோ அல்லது அதுக்கு ப்ரொஜெக்டுக்கு இன்சார்ஜா இருக்கிற ஒரு ஆளோடையோ எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி we can do the testing. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் டிசைன் ஃபேஸில் வச்சு டிசைன்ல இருக்கிற என்னென்ன டெஸ்டிங் செய்யணுமோ நாங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக டெவலப்மெண்ட்ல இருக்கிற டெஸ்டிங். அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சதுக்கு பிறகு அதாவது மொடியூல் டெஸ்டிங்ன்றது வந்து ஒவ்வொரு மொடியூலையும் டெஸ்ட் பண்ணுறது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வரும். ஒவ்வொரு மொடியூலையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். மொடியூல் என்னன்னு சொன்னால் மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர், அதாவது ஒவ்வொரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு மொடியூலா வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் மொடியூல் யூசர்ஸ் மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஒரு மொடியூலா வச்சு அதுக்குரிய ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோர்ஸ்ன்னு சொன்னேன், கோர்சஸ் சம்பந்தமான எல்லா இதையும் வந்து கோர்ஸ் மொடியூல்ல வச்சு டெவலப் பண்ணும். இப்படி மெயின் ஃபங்க்ஷன் இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற எல்லா மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் மேஜர் மாடியூல்ஸா வந்து பேரண்ட் மாடியூலா வச்சு நாங்க வந்து டிஃபைன் பண்ணி சொல்றோம். பாத்தீங்கன்னு சொன்னா வி மாடல் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்ல வந்து இங்க டெஸ்டிங் நடக்குது. ஹை லெவல் டிசைன் another testing, லோ லெவல் டிசைன் another testing, இங்க வந்து கோடிங் நடக்க போகுது. நீங்க இங்கால பாத்தீங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டெவலப்மெண்ட் ப்ராசஸா தான் இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா டெஸ்டிங் ப்ராசஸா இருக்கு. ரைட்? இப்ப ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், என்னோட சொல்லியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் அடுத்தது வந்து ஹை லெவல் டிசைன். ஹை லெவல் டிசைன் என்ன? ரிக்வயர்மெண்ட் அனலைஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்க ஹை லெவல் டிசைனர் கொடுப்போம். யாருக்கு ஹை லெவல் டிசைனர் கொடுப்போம்னு சொல்லிட்டோம்னா ப்ராடக்ட் ஓனருக்கு வந்து நாங்க ஹை லெவல் டிசைனோட கொடுப்போம். ஹை லெவல் டிசைன் என்னன்னு சொன்னா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்ல நாங்க என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், நாங்க என்ன செய்ய போறோம்ன்றதை ஹை லெவல் டிசைனா கொடுப்போம். ஹை லெவல் டிசைன் சொன்னா டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது ஹை லெவல் டிசைன்ல. அதாவது யூசர் மாடியூல் போட்டுட்டு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படி என்று போடுவோமே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன்ல நாங்க என்ன செய்ய போறோம், லாகின்ல என்ன செய்ய போறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஒர்க் பண்ண போகுது, லாகின் எப்படி ஒர்க் பண்ண போகுது. கோர்ஸ் மாடியூல்ல நாங்க அடுத்து வந்து கோர்ஸ் மாடியூல் இருக்குமென்னு போடுவோமே தவிர கோர்ஸ் மாடியூல்ல டீடைல்ஸை வந்து நாங்க கொடுக்க போறது இல்லை. ஓவராலான சிஸ்டம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று நாங்க கொடுக்கறது தான் ஹை லெவல் டிஸ்கிரிப்ஷன் சொல்றது. அடுத்தது வந்து லோ லெவல் டிசைன் சொன்னா என்னன்னு சொன்னா டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் உண்டு. அதாவது ஹை லெவல் டிசைன் கொடுத்ததுக்கு பிறகு ஹை லெவல் டிசைன் வந்து அக்ரி பண்ணப்பட்டுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றை கொடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு மாடியூல் வைஸா டிஸ்கிரைப் பண்ணி அந்த மாடியூல்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி
அதாவது பிரீஃப் டிஸ்கிரிப்ஷனை இல்லாம டீடைல் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறது வந்து லோ லெவல் டிசைன் நாங்க சொல்லுவோம். இந்த லோ லெவல் டிசைன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன செய்வோம், கோடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பேஸஸ் தான் இருக்குது, ரைட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலி சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்டிங் போய் கொண்டிருக்கும். யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்ன்றது என்ன, ஒவ்வொரு யூனிட்ஸையும் அதாவது மொடியூலா டெஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு யூனிட்ஸையும் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது வந்து யூனிட் டெஸ்டிங். இன்டிகிரேஷன் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடியூல்ஸ் எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது நாங்கள் தனியாக மொடியூலா டெஸ்ட் பண்ணி போட்டு மொடியூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி எங்களுக்கு விட முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எல்லா மொடியூல்ஸையும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குமென்று சொன்னால் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதான்ட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை செக் பண்ணுறீங்க, தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். லொகினை செக் பண்ணுறீங்க, தனியாக லொகின் ஒர்க் பண்ணணும், ரைட். ஆனால் நாங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் லொகினும் ஏன் செய்கிறோம், ஏதோ ஒரு பர்பஸுக்காக தானே. சும்மா ஒரு ஆளை ரெஜிஸ்டர் பண்ண வைக்க மாட்டோம். என்ன ரெஜிஸ்டர் பண்ணினா ரெஜிஸ்டர் பண்ணுற யூசருக்கு ஏதாவது ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம்னா தான் நாங்கள் அங்கே வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனையோ லொகினையோ வைப்போம். லொகின் பண்ணி வர ஆளுக்கு ஒரு கெஸ்ட்டை விட லொகின் யூசர் கெஸ்டாகவும் எங்களுக்கு வரையிலும், கெஸ்ட்டை விட லொகின் யூசராகவும் வரையிலும். அப்போ லொகின் யூசராக வர்றாருன்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு ஆத்தரைஸ்ட் யூசருக்கு நாங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் அது வந்து இன்னொரு மொடியூலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாம் ஒரு ஆள் வந்து சிட் பண்ண போகிறாருன்னு சொல்லி சொன்னால் கெஸ்ட் வந்து எங்களுக்கு அதாவது கெஸ்ட்டாக வர ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் ஐடிஎம்முக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணுறோமோ, ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணுறோம்னு சொல்லி ஐடிஎம் வெப்சைட்டில் வந்து பார்த்தா என்னென்ன கோர்சஸ் வந்து ஐடிஎம்ல இருக்குன்றது வந்து விளங்கும். யாரு அது லொகின் யூசருக்கும் காமன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், கெஸ்ட்டுக்கும் வந்து காமன் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த கோர்ஸுக்குள்ள ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் ஆகணும்னு சொல்லி சொன்னால் என்ரோல் ஆகணும்னா ஆன்லைனில் பே பண்ணியோ அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்து அந்த கோர்ஸுக்கு என்ரோல் ஆகி அந்த கோர்ஸில் இருக்கிற டியூட்ஸையோ வீடியோஸையோ லெக்சர்ஸ் ஸ்லைட்ஸையோ எதையோ பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் கெஸ்டால பார்க்க முடியாது. அந்த கோர்ஸுக்கு என்ரோல் ஆன ஒரு ஆள் தான் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்போ கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், லொகின் பண்ணணும். அதனால வந்து அந்த என்ரோல் ஆனதுக்கு பிறகு வர இதெல்லாம் எங்கே இருக்க போது, கோர்ஸ் மொடியூலில் இருக்க போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் லொகின் வந்து யூசர் மொடியூலில் இருக்க போது. இங்கே கோர்ஸ் மொடியூலில் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன், கோர்ஸ் டீட்டெயில், அதுக்குரிய லெக்சரர்ஸ் யார் எல்லாம் அலோகேட் பண்ணுறது வந்து இன்னொரு மொடியூலில் இருக்க போகுது. அப்போ நாங்கள் முதல்ல வந்து யூனிட் டெஸ்டிங்கில் என்ன செய்வோம், ஸ்டூடெண்ட்டுக்குரிய மொடியூலை அதாவது ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லொகின் யூசருக்குரிய மொடியூலை டெஸ்ட் பண்ணுவோம். கோர்ஸ் மொடியூலில் வந்து கோர்ஸுக்குரிய அதாவது கோர்ஸ் வந்து சரியாக டிஸ்பிளே ஆகுதா, ஒரு பர்டிகுலர் கேட்டகரி அதாவது கோர்ஸை வந்து நாங்கள் கோர்ஸ் ரெண்டு இதாக வந்து டிவைட் பண்ணி இருந்தோம்னு சொன்னால் கோர்ஸ் கேட்டகரிக்குள்ளே நாங்கள் கோர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ்ன்னு சொல்லி நாங்கள் ரெண்டை வந்து ஹையர் டிப்ளமா கோர்சஸ் வந்து கேட்டகரியை டிவைட் பண்ணி இருந்தோம்னு சொன்னால் அந்த கேட்டகரிக்கு கீழே சரியாக வந்து அந்த கேட்டகரிக்குரிய கோர்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு சொன்னால் டிகிரின்னு சொன்னால் டிகிரி கோர்சஸ் மட்டும், டிகிரி கோர்சஸை கிளிக் பண்ணி வர ஒரு ஆளுக்கு வந்து டிகிரி கோர்சஸ் மட்டும்தான் காட்டணும். டிப்ளமா கோர்சஸை தேடி வர ஒரு ஆளுக்கு வந்து டிப்ளமா கோர்சஸ் மட்டும்தான் காட்டணும். அப்போ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அதாவது அதுக்குரிய பேமெண்ட் வந்து சரியாக வருதா, அதுக்குரிய ரிசோர்ஸஸ் வந்து சரியா அந்தந்த கோர்ஸுக்குரிய ரிசோர்ஸஸ் அந்தந்த கோர்ஸுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுதா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் என்ன கோர்ஸ் மொடியூலில் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இப்படி தனித்தனியாக டெஸ்ட் பண்ணி போட்டு விட்டா சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோர்ஸுக்குரிய டீட்டெயிலை வந்து நாங்கள் எங்களோட சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணி வர அதாவது லொகின் பண்ணி வர ஒரு ஆள் தான் எங்களுக்கு இந்த கோர்ஸை பார்க்கணுமென்றதான் இது. அதாவது சப்போஸ் வந்து இப்போ கோர்ஸுக்குரிய யூஆர்எல் தெரிஞ்சுதுன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் idm.com/course
கோர்ஸ் டீடைல்ஸ் அடிச்சா அந்த கோர்ஸ் வந்து ஷோ ஆகுமா இருந்தா எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. நாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் லாகினையும் வச்சது எந்த யூசரும் என்ன செய்யலாம் வந்து பார்த்துட்டு போலாம் அந்த யூஆர்எல் தெரிஞ்சிருந்தால். இப்ப நாங்க என்ன செய்யணும், 2 மொடியூலையும் சேர்த்து அதுக்கு பிறகு என்னென்ன டெஸ்டிங் வந்து நாங்க செய்யோம். யூஆர்எல் அடிச்சா அந்த கோர்ஸ் டிஸ்பிளே ஆகுதா, லோகின் யூசருக்கு அந்த கோர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதா. சில வேளையில வந்து இப்ப அந்த யூசருக்கு வந்து மெம்பர்ஷிப் பேமெண்ட் இருக்கு. மெம்பர்ஷிப் பேமெண்ட் சொல்லி 3 மந்த்ஸுக்குரிய மெம்பர்ஷிப், 1 இயருக்குரிய மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஷிப் நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப இனி வந்து முதல் வந்து நாங்க பார்த்தனாங்க என்னன்னு சொல்லி சொன்னா, லொகின் பண்ணாத ஒரு யூசர் வந்து வரக்கூடாது. கோர்ஸுக்குள்ள வந்து கோர்ஸ் டீட்டெயிலே அக்சஸ் பண்ண கூடாது. அது டெஸ்ட் பண்ணிட்டேன் நாங்க. யூஆர்எல் அடிச்சு பார்த்து ஓகே, யூஆர்எல் அடிச்சு பார்த்தா அந்த கோர்ஸ் டீட்டெயில் வரையில லொகின் பண்ணி வந்தால் அவருக்குரிய ஸ்டூடெண்ட்டுக்குரிய டேஷ்போர்ட்லயோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிலையோ நாங்க அந்த கோர்ஸை பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே, இதை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மெம்பர்ஷிப்புக்கு நாங்க இங்க ப்ரோக்ராம் பண்ணி இருந்தோம்னு சொன்னா நாங்க அதையும் டெஸ்ட் பண்ணோம். யூசர் லாகின் ஆகிற சரி, லாகின் பண்ணி வர யூசர் வந்து டெஸ்ட் பண்ற சரி, எல்லாமே ஓகே. ஆனா அவரை வந்து லைஃப் டைமுக்கு அக்சஸ் பண்ண முடியல. எங்களுக்கு 3 மந்த்ஸ் மெம்பர்ஷிப் கொடுத்த ஒரு ஆளை லைஃப் டைமுக்கு எங்களுக்கு சிஸ்டத்தை அக்சஸ் பண்ண முடியல. அப்ப நாங்க என்ன செய்யணும், அதை இந்த 2 மொடியூலையும் சேர்த்து தான் நாங்க டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது லாகின் பண்ணி வாரவற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ல இருந்து என்ன செய்யணும், நாங்க இந்த கரண்ட் டேட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை கழிச்சு வாரது வந்து மோர் தேன் 3 மந்த்துக்கு கூடாம இருக்க வேணும் என்று சொல்லி, அதே டெஸ்டர்ன்ற வேலை இல்லை, ப்ரோக்ராம் பண்ணி இருப்பாரு. அந்த ப்ரோக்ராம் சரியா வேலை செய்யறான்னு தான் பார்ப்போம். டெஸ்டர் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, ப்ரோக்ராம் சரியா வேலை ஓகே, நான் ஒரு டேட்ல வச்சு அவர் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்பேன். அதாவது ப்ரீவியஸ் டேட் ஒன்றை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்பேன். இண்டையில இருந்து இன்றைக்கு அந்த யூசர் வேலிடா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் மெம்பர்ஷிப் கொடுத்த ஒரு ஆளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா என்னன்னு பாக்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை வந்து 3 மந்த்ஸுக்கு முன்னுக்கு ரெஜிஸ்டர் பண்ணின மாதிரி ஒரு யூசரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன செய்யணும், லாகின் பண்ணி வந்து அந்த கோர்ஸ் மாடியூல் இன்றைக்கு லாகின் பண்ணி வந்து அந்த கோர்ஸ் மாடியூல் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் டெவலப்மெண்ட்ல பிளே இருக்கு. ஏன் அவர் எடுத்தது 3 மந்த்ஸ் மெம்பர்ஷிப். ஸோ இந்த மாதிரியான டெஸ்டிங்கை வந்து செய்கிறது தான் என்னன்னு சொன்னா இன்டிகிரேஷன் டெஸ்டிங். மொடியூல்ஸை வந்து இன்டிகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்றது வந்து இன்டிகிரேஷன் டெஸ்டிங். இதுக்கப்புறமா சிஸ்டம் டெஸ்டிங்ன்றது வந்து ஓவராலா சிஸ்டத்தை டெஸ்ட் பண்றது வந்து சிஸ்டம் டெஸ்டிங்கா இருக்குது. சிஸ்டம் டெஸ்டிங்ன்றது என்னது, ஓவராலா ஃபுல் சிஸ்டத்தையும் டெஸ்ட் பண்றது வந்து எங்களுக்கு சிஸ்டம் டெஸ்டிங்கா இருக்கு. அப்ப இந்த டெஸ்டிங்கை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மொடியூலையும் நாங்க டெஸ்ட் பண்ணி, அதாவது ஃபுல்லா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாம ஃபுல்லா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி போட்டு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு பிறகு சில வேளையில ரீடெவலப்மெண்ட் பண்ண வேண்டி வந்தால் கஷ்டமா இருக்கும். அதாவது அது இந்த எஃபெக்ட் வந்து கூடுதலா இருக்கும். அதாவது கோஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆகும், இதெல்லாம் கூடுதலா எஃபெக்ட் ஆகும். அதுக்காக அந்த வாட்டர்ஃபால் மாடல்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இல்லை, குறிப்பிட்ட இதுகளை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய மாதிரி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு மாடல் தான் என்னன்னு சொன்னா வி மாடல். வி மாடல்ல என்ன அட்வான்டேஜ் சொல்லி சொன்னா, டெவலப் பண்ணி கொண்டு போற பேரலல் டைம்லயே நாங்க என்ன செய்யலாம், டெஸ்டிங்கையும் எங்களுக்கு செய்து கொண்டே இல்லை. இதுதான் இதுல இருக்கிற அட்வான்டேஜ். இதுதான் வி மாடல். நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன், ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஸ்க்ரீன்ல இருக்குது அட்வான்டேஜ், என்ன அட்வான்டேஜ் இருக்குது, எப்படி வி மாடல் ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த வி மாடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டெவலப்மெண்ட் ப்ரோசஸ், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டெஸ்டிங் ப்ரோசஸ். இப்போ லோ லெவல் டிசைன் சொன்னா நாங்க டீடைல் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்துடுவோம். டீடைல் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அங்க யூனிட் டெஸ்டிங் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு. ஹை லெவல் டிசைன்ன்றது வந்து ஒரு ஓவராலா சிஸ்டத்துக்குரிய இது இன்டிகிரேஷன் டெஸ்டிங் நடக்குது, சிஸ்டம் டெஸ்டிங்.
இது வளத்தை சேர்த்து நாங்க வந்து சொல்றது வி மாடல் என்று சொல்றோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது சொல்லணும்? எனி கமெண்ட்ஸ் so far, students? No, miss. I can't hear you. Illa, miss. Okay, what about others? மியூட்ல இருக்க நினைக்கிறேன். மியூட்ல இருந்தா டவுட் கேட்கணும்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. Next, the left side of the model is software development life cycle, SDLC. The right side of the model is software testing life cycle, SDLC. Can you understand the difference between SDLC and SDLC? SDLC means software development life cycle, SDLC means software testing life cycle. Right, V model வந்து என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மாடல். இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதுல இருந்து வர்ற அதாவது We can't hear you. Miss, we can't hear you. hello. Yes, miss. Now we can hear. Yeah, okay, right, fine. So இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஆக்டிவிட்டி இல்ல. எங்களுக்கு டெவலப் பண்ணும்போது எங்களுக்கு எந்த மாடல் வந்து சூட்டபிள் ஆகுதோ அதே மாதிரி எந்த டெஸ்டிங் மெத்தட் சூட்டபிள் ஆகுதோ அந்த சூட்டபிளான மெத்தடை யூஸ் பண்ணி நாங்க டெவலப் பண்ணலாம் அல்லது டெஸ்ட் பண்ணலாம். அதான் இந்த நெக்ஸ்ட் we are going to learn about SDLC, software testing life cycle. Software testing life cycle, SDLC, is a sequence of specific activities conducted during the testing process to ensure software quality goals are met. The purpose of the software testing is test whether the software development met all the requirements or not. And other purpose of the software testing is check whether the system is whether the final system is error free or not. So for both purpose we can do the stages of the software testing life cycle is any problem? Okay, phases of the SDLC, software testing life cycle in the phases வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன steps வந்து நாங்க follow பண்ணணும். Process of the software testing life cycles are requirement analysis. Again in the SDLC also we have to do the requirement analysis. Why we want to do the requirement analysis? Because if you know the requirement clearly, then only you can
develop the test cases based on the requirement to check whether this developed system met the requirement specification or not. Then testing plan, we have to create a testing plan, how we are going to do the system testing, right? How we are going to do the module testing, how we are going to do the integration testing. And we have to prepare the test plan. Then finally we have to submit, the testers need to submit the report as the result. Okay, so test plan. Then the next one is test case development. முதலாவது வந்து test plan, அடுத்தது வந்து test case development. ரெண்டுக்கும் என்ன difference? What is the difference between test plan and the test case development? Before we develop the test case, we have to plan how we are going to develop the test case. That's what we call test plan. And test case development means write the test cases based on the software requirement specification. Okay. Then testing environment setup. As I told you earlier, we can do the manual testing, or else we can do the automated testing to test the software development. So if it is automated testing, we have to set up all the tools to do the software development testing. If it is manual testing also, we need a basic system requirement. So first of, before we do the testing, we have to do the software, we have to set up the environment, right? Then test execution. After do all these things only, we can execute the test cases. Then test cycle. We have to repeat the test cycle for the different test cases, right? So இதுல பாத்தீங்கன்னா முதலாவது வந்து requirement analysis என்னன்னு சொன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு மட்டும் இல்ல, டெஸ்டர்ஸுக்கும் தேவை requirement analysis என்னன்னு சொன்னா, முதல்ல டெஸ்ட் பண்றதுக்கு முன்னுக்கு அந்த சிஸ்டத்தை பற்றின ஐடியா வந்து இருக்கணும் டெஸ்ட் பண்ண போற டீமுக்கு. இப்ப தனி ஒரு ஆள் வந்து டெஸ்ட் பண்றது இல்ல, பெரிய சிஸ்டம்னு சொல்லிட்டோம்னா தனி ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணிடாது, டீமா தான் ஒர்க் பண்ணிடலாம். டீமா ஒர்க் பண்ணினா என்ன, அந்த தனியா ஒரு டெஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இதுல ஒர்க் பண்ணினா என்ன, முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சிஸ்டத்தை பற்றி முழுவதுமா தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் வந்து என்னத்துக்காக இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருக்குது என்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா டெஸ்ட் பிளானை வந்து டெவலப் பண்ணணும். டெஸ்ட் பிளானை டெவலப் பண்ணணும்னா என்ன, எப்படி டெஸ்ட் பிளானை வந்து டெவலப் பண்றது, எப்படி, அதாவது எப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இது மாடியூல் டெஸ்டிங் என்று சொல்லிச்சோன்னா அந்த மாடியூல் டெஸ்டிங் எப்படி செய்ய போறோம். இன்டிகிரேஷன் டெஸ்டிங் என்று சொன்ன அந்த மாடியூல் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நாங்கள் இன்டிகிரேஷன் டெஸ்டிங் செய்ய போறோம். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் என்று சொன்னா என்னென்ன மாதிரியான டெஸ்டிங்கை வந்து நாங்கள் சிஸ்டத்தின் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணினதுக்கு பிறகு பிளான் பண்ணினது எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா டெஸ்ட் கேஸா எழுதுவோம். டெஸ்ட் கேஸா எழுதுறதுன்னு சொன்னா இப்போ மேனுவல் டெஸ்டிங்ல வந்து நாங்கள் வரும் பேப்பர் டாக்குமெண்ட்ல வந்து எழுதுவோம். பேப்பர் டாக்குமெண்ட்லயோ அல்லது சாஃப்ட் காப்பியாவோ ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னென்ன டெஸ்டிங்கை வந்து நாங்கள் டெஸ்ட் கேஸ் என்னென்ன டெஸ்டிங்கை நாங்கள் செய்ய போறோம்ன்றதை வந்து நாங்கள் எழுதுவோம், ரைட்? இல்ல வந்து இது வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். டெஸ்ட் கேஸை வந்து டெவலப் பண்ணுவோம். ஆட்டோவா டெஸ்ட் பண்றதுக்குரிய ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங்ல உதாரணமா நீங்க செலனியம் பாவித்தீங்கன்னா ஜாவாவை யூஸ் பண்ணி, அதாவது செலனியம் ஜாவா தெரிஞ்சா மட்டும் செலனியம் எழுத முடியாது, செலனியத்துல டெஸ்ட் கேஸ் எழுத முடியாது. முதல்ல வந்து செலனியம் படிக்கிறதுக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கணும். ஜாவா தெரிஞ்சிருந்தா செலனியம் நீங்க படிக்கணும். செலனியத்துல இருக்கிற கீவேர்ட்ஸ், செலனியத்துல எப்படி எழுதுறது டெஸ்டிங்ன்றதை நீங்க படிக்கிறதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டோம்னா இந்த டெஸ்ட் கேஸை வந்து டெவலப் பண்ண முடியும், ரைட்? அதுக்கு அடுத்ததா வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து செட்டப் பண்ணணும். அதாவது மேனுவல் டெஸ்டிங்கும் சரி, ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கும் சரி, சில பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ மேனுவல் டெஸ்டிங் என்று சொன்னா கூட நீங்க மேனுவலா டெஸ்ட் பண்றேன்னு சொன்னா சிஸ்டத்தை ரன் பண்ணி பார்த்து தான் நீங்க மேனுவலா டெஸ்ட் பண்ண போறீங்க.
அப்ப சிஸ்டத்தை ரன் பண்றதுக்கு என்ன requirement தேவை உங்களுக்கு. அதாவது டெஸ்டர்ஸுக்கு அந்த சிஸ்டத்தை ரன் பண்ணி பாக்குறதுக்குரிய அட்லீஸ்ட் இந்த சிஸ்டத்தை ரன் பண்றதுக்குரிய என்வயான்மெண்டையாவது நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். மேனுவல் டெஸ்டிங்கா இருந்தா, ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கா இருந்தா ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தை ரன் பண்றதுக்குரிய இது. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் கேசஸ் வந்து அதாவது டூல்ஸ் ரிக்கார்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். செலனியம் மாதிரியான டூல்ஸ் அல்லது ஜேமீட்டர்ன்னு சொல்லி இன்னொரு டூல் இருக்குது, டெஸ்டிங் டூல். ஃப்ரண்ட் எண்ட் இதுகளை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. அப்போ அதில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி முடிக்கிறது வந்து என்வயான்மெண்ட் செட்டப். என்வயான்மெண்ட் செட்டப் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்காக இருந்தாலும் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி விடணும். அதே மாதிரி மேனுவல் டெஸ்டிங்காக இருந்தவன்னு சொன்னால் நாங்கள் 1 by 1 டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண தொடங்குறது வந்து டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி இந்த இதை வந்து நாங்கள் செய்து கொண்டு வர வேண்டும், ஒவ்வொரு மொடியூலாக. ரைட்? அடுத்தது different phases of the SDLC model. அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்ல இருக்கிற டிஃபரண்ட் பேசஸ். என்ன பேசஸ் வந்து இருக்குது? முதலாவது ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், ரெண்டாவது டெஸ்ட் பிளான், தேர்ட் ஒன் டெஸ்ட் டெவலப்மெண்ட், ஃபோர்த் ஒன் என்வயர்ன்மெண்ட் செட்டப், ஃபோர்த் ஒன் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன், தேர்ட் ஒன் வந்து டெஸ்ட் சைக்கிள் க்ளோசர். The next thing, requirement analysis என்னன்னு சொல்லி இருக்கு. During this phase, requirement analysis phase, test team study the requirements from a testing point of view. அதாவது இப்ப requirement analysis வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா software development methodology-லயும் இருக்கும், testing methodology-லயும் இருக்குது. ஆனா ரெண்டு பேரும் requirement analyze பண்ற மெத்தட் வந்து வித்தியாசமா இருக்கும். டெவலப்பர்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அனலைஸ் பண்ணுவினோம். ஆனா டெஸ்டர்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவைகளுக்கு தேவையான வியூல தான் அவைய சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணணும். அதான் இதை மென்ஷன் பண்ணி இருக்கு. யூ கேன் see here the test team study the requirement from a testing point of view. Very important. Testing point of viewல தான் அவை வந்து requirement-ஐ வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. To identify the testable requirements. அதாவது இங்க வந்து சிஸ்டத்தை ஸ்டடி பண்ணும்போது ரிக்வயர்மெண்ட் அனலைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா டெஸ்டபிள், வாட் ஆர் தி டெஸ்டபிள் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் தேர், டெஸ்ட் பண்ணக்கூடிய ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது என்றதை தான் அவங்க வந்து மெயினா அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவன் வந்து ஐடிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எடுத்தப்பட்டு சொல்லி சொன்னா ஐடிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி அவன் தெரிஞ்சு கொள்ளேக்கில்ல. ஐடிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஒரு யூசர் மொடியூல பார்த்தா அவன் யோசிக்க மாட்டேன் இந்த யூசர் மொடியூல எப்படி டெவலப் பண்ணலாம். அவன் யோசிப்பி நம்ம எப்படின்னு சொன்னா அந்த ஓகே யூசர் மொடியூல் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை சொல்லும் போது என்னென்ன டெஸ்டபிள் ரிக்வயர்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது, என்னென்னத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ண வேணுமென்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அனலைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகே, யூசர் மொடியூல் சொன்னா அந்த யூசர் மொடியூல்ல முதலாவது ஃபங்க்ஷனாலிட்டி என்று சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு வேரியபிள். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது, இதுல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் ஒரு என் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல என் யூசர் அதாவது ஒரு யூஸ் பண்ண போற அதாவது இறுதியா யூஸ் பண்ண போற என் யூசர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதை திங்க் பண்ணுவேன். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிக்கல என்னென்ன ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது தான் நான் திங்க் பண்ணுவேன். எம்டியா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணினா என்ன நடக்கும், இதை எப்படி செய்தா என்ன நடக்கும், அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டெஸ்ட் பண்ணுவேன்னா டெஸ்டர். Second one, the QA team may interact with various stakeholders. Stakeholders, what is the meaning of the stakeholder? Who are involved with the system, right? Stakeholders. Maybe client or business analysis or tech lead or system architect, etc. Our QA team may interact with various stakeholders. Stakeholders who are involved with the system we can say the third party people who are involved with the system, not the developers or testers.
For example, client or business analysis. Business analysis is different. Requirement analysis is different. Business analysis is different. What is the difference between the business analysis and the requirement analysis? Requirement analysis means analyze about the system technically. Business analysis means analyze about the system based on the business point of view. So that is the difference. That is the main difference between the system analysis, requirement analysis, and the business analysis. Right? So stakeholders may be client or business analysis, tech leads. Tech leads means technical leaders, not the developers or testers. System architect. Architect means the who design the system, who develop the architecture, right? To understand the requirements in detail, right? Requirements could be either functional or non-functional. The testing also, we can divide the testing as to functional testing and the non-functional testing. What is the difference between the functional and the non-functional? Functional means test the system functionalities one by one. Non-functional means test the non-functional activities in the system. That is the difference between the functional and the non-functional. For example, non-functional testing means maybe performance or security, availability. All these are non-functional requirements. Functional requirements means define what the software must to do. அதாவது சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யணும்ன்றதை டெஸ்ட் பண்றது தான் சாஃப்ட்வேர்ல மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸை டெஸ்ட் பண்றது வந்து சாஃப்ட்வேர்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், என்னென்னத்தை அந்த சாஃப்ட்வேர் செய்ய வேணும்ன்றதை எதிர்பார்க்கணுமோ அதுதான் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனல். நான் ஃபங்க்ஷனல்ன்றது சாஃப்ட்வேர் வந்து ஈவன் சாஃப்ட்வேர் எல்லா ரிக்வயர்மெண்ட்டையும் மீட் பண்ணி இருந்தாலும் எரர் எதுவும் இல்லாம இருந்தாலும் கூட எங்களுக்கு சில வேளையில அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து சரியா கிளையன்ட் சொல்லும் போது சொல்ல மாட்டார் என்னென்ன இது வந்து பார்க்கணும், பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு சொல்ல மாட்டார். எனக்கு என்னென்ன தேவை இருக்குது, என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்லி சொன்னா அந்த சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணி எரர் ஃப்ரீயா வந்ததுக்கு பிறகு அதோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ண வேண்டியது டெவலப்மெண்ட் டீமின் பொறுப்பு. அவர் டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தான் கிளையன்ட் கொண்டே போட்டு பார்க்க போறாரு. போட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் இது ஸ்லோவா இருக்கு அப்படின்றத சொன்னாருன்னு சொல்லி சொன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள வரப்போகுது. அப்ப நாங்க டெவலப்பர் டீம் தான் என்ன செய்யணும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே நேரம் செக்யூரிட்டின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆன்லைன் சிஸ்டம் நீங்க செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா செக்யூரிட்டி வந்து கட்டாயம் பார்க்கணும். பேமெண்ட் கேட்வே இன்டிகிரேட் பண்றீங்கன்னு சொன்னா ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன்ல வந்து கிளையன்ட் வந்து தங்களோட கிரெடிட் கார்டையோ எதையோ போட்டு பேமெண்ட் பாட்டா போயினோம்னு சொன்னா அங்க நாங்க முக்கியமா அந்த கிரெடிட் கார்டு இந்த ஹேக்கிங்கோ இதுகளோ 100% எங்களுக்கு செய்ய முடியாட்டிலும் 90% நாங்க அந்த செக்யூரிட்டி இஷ்யூவை வந்து பார்த்துக்கணும். என்னென்ன அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பேமெண்ட் கேட்வே போட போறோம்னா பேசிக்கா வந்து நாங்கள் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் வந்து போடுவோம். வெரி பேசிக் ரிக்வயர்மெண்ட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் என்று சொல்லி சொன்னா நீங்க பேங்க் செக்யூர் செக்ரெட் லேயர் என்று சொல்றது அது வந்து இப்போ பேங்க் சைட்டை நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா HTTPS வேணும், அதாவது கிரீன் கலர்ல. அதுதான் வந்து நாங்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் சொல்றது. அதை விட மெயினான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நாங்க என்னென்ன பார்க்கணுமோ செக்யூரிட்டிக்குரிய இதுகளை வந்து நாங்க பார்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து SQL இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. SQL இன்ஜெக்ஷன் சொன்னா ஹேக்கர்ஸ் வந்து எந்த விதத்துல ஹேக் பண்ண யோசிக்கிறாங்க, எப்படி ஹேக் பண்றாங்கன்றதையும் டெவலப்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இப்போ என்னென்ன இன்புட்டை கொடுத்தால் நாங்க எழுதி இருக்கிற SQL ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து உடைச்சு வந்து உங்களுக்கு வரையும். இப்போ நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லொகின் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி இருந்தோம்னு சொல்லி சொன்னா லொகின்ல என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுவோம், SQL தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். அதாவது
ஆல்ரெடி டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டேட்டாபேஸோட நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் asterisk from எங்களோட யூசர் டேபிளோ ஸ்டூடெண்ட் டேபிள். அதாவது இப்போ நான் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் இருக்கிற யூசர்ஸ், அதாவது டேட்டாபேஸில் இருக்கிற யூசர்ஸ் எல்லாரையும் எடுத்து செக் பண்ண மாட்டோமே, அது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஆகும். அதாவது இப்போ நாங்கள் ஒரு யூசரை செக் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா யூசர்ஸோடையும் தான் போய் செக் பண்ண வேணும். அதுக்காண்டி அட் டைமில் என்ன செய்ய இயலாதவங்களுக்கு எல்லா யூசர், இப்போ 1000 யூசர்ஸ் இருந்தால் 1000 யூசர்ஸையும் ஒரேடியாக செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண இயலாதவங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணும் போதே குறிப்பிட்ட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குரிய ஆள் இருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்க சொல்லித்தான் நாங்கள் கோடிங் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுவோம். ரைட், அது வந்து பர்ஃபார்மன்ஸ் இதில் வரலாம். சரி, பர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்குரிய ஒரு வேயாக நாங்கள் ஒரு சொல்லலாம். அதை அது பெரிய இது இல்லை, இருந்தாலும் சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக அதை நான் சொல்றேன். அதை நாங்கள் எடுத்தோம்னு சொல்றேன். எஸ்கியூஎல் எழுதக்குள்ள வந்து லாங் டைமுக்குரிய டைம் டேக்கிங் இதில் வந்து நாங்கள் எழுதக்கூடாது. ரைட், எடுத்து அந்த சிஸ்டம் வந்து செக் பண்ணி வந்ததுக்கு இப்போ நாங்கள் அதுக்குரிய எஸ்கியூஎல் எழுதுறோம். என்ன இந்த யூசர் டேட்டாபேஸில் இருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணி தரது. அப்படி எழுதக்குள்ள வந்து சில இன்புட்ஸை கொடுத்தா அந்த எஸ்கியூஎல்ல வந்து ஈஸியாக பிரேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஹேக்கர்ஸ் வந்து அந்த எஸ்கியூஎல்ல பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, எஸ்கியூஎல்ன்றது என்ன, அந்த சிஸ்டம் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுதுன்னு சொன்னால் அந்த இது வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ண வலிக்கிட்டு. அப்போ எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை உடைச்சு ரன் பண்ண ஹேக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ண விடாமல் நாங்கள் செக்யூரிட்டியாக அந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை எழுத வேணும். அதுவும் ஒரு செக்யூரிட்டி கன்சிடரேஷனாக வந்து இங்கே இருக்கு. சரியா, இதுகள் எல்லாம் வந்து செக்யூரிட்டி, மற்றது சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுதா, குயிக்காக ரன் பண்ணுதான்றதெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்டாக இருக்கு. ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ன்றது வந்து சிஸ்டம் என்ன செய்ய வேணும்னு எதிர்பார்த்திச்சினமோ, கிளையண்ட் எதிர்பார்த்தாரோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்குதா, சரியா ரன் பண்ணுதான்னு செக் பண்றது வந்து ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ஸாக இருக்கு. இதுதான் மெயினான ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்டை இங்கே இருக்கு. 10 minutes பிரேக் தரேன். அடுத்தது திருப்பி ஜாயின் பண்ணுங்க.
Miss. Hello. Hello? Hello? Miss. Hello? Hello? I can't hear you. Brunda. Hello. Yeah. No, Miss. No, Miss. Your voice is not clear. I can't hear you properly. Hello? Hello. Yeah. Tell me. Okay. Okay. Hello? Can you type? Can you check with me? Your voice is not clear, that's why. Miss, உங்களோட voice எனக்கு கேக்குது miss. என்னோட voice உங்களுக்கு கேக்குது இல்லையா? Hello? கேக்குது. ஓகே. என்ன ஏதாவது questions இருக்கா கேட்கறதுக்கு? இல்ல மிஸ். ஓகே, ஓகே.
Hello. Okay, so let's start again. Right. Requirement analysis, okay. Requirement analysis activities. What are the activities we are going to do in this requirement analysis phase? The first one is identify types of tests to be performed. என்னென்ன டெஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும்ன்றதை ஐடென்டிஃபை பண்றது வந்து முதலாவது ஆக்டிவிட்டியா இருக்குது ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்ல. செகண்ட் ஒன், கெதர் டீடைல் அபவுட் டெஸ்டிங் ப்ரியோரிட்டிஸ் அண்ட் ஃபோக்கஸ். அதாவது எந்தெந்த இதை வந்து ப்ரியோரிட்டி கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ண வேணும்ன்றதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அடுத்த ஆக்டிவிட்டியாக இருக்குது. அடுத்தது ப்ரிப்பேர் ரிக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். ரிக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் என்று சொன்னால் ரிக்வயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கான்றதை வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரிப்பேர் ரிக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ், RTM. உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். SDLC என்ன, STLC என்ன, RTM ரிக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். நீங்கள் ஒரு டெஸ்டராக வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் டிவலப்பராக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த டேர்ம்ஸை பாவிச்சு வைக்கும்போது உங்களுக்கு விளங்கணும் அந்த என்னத்தை சொல்லி நம்மன்றது. அதனால அந்த டேர்ம்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை டெஸ்ட் என்வயர்மெண்ட் டீடைல் வேர் த டெஸ்டிங் இஸ் சப்போஸ் டு பி கேரிட் அவுட். அப்படின்னு சொன்னால் இப்போ முதல்ல வந்து ரிக்வயர்மெண்ட் அனலைஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும், டெஸ்ட்டை பிளான் பண்ணி அதுக்கு பிறகு வந்து டெஸ்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்ணிடணும். டெஸ்ட்டை பிளான் பண்ணும்போதும் டெஸ்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் they should think about the environment. எப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்குரிய டெஸ்டிங் என்வயர்மெண்ட் இருக்குதான்றதை வந்து எங்கே வந்து இந்த டெஸ்டிங், அதான் டெஸ்டிங் இஸ் சப்போஸ் டு பி கேரிட் அவுட், எங்கே வந்து டெஸ்டிங் செய்யப்பட போது அங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான்றதை வந்து கன்சிடர் பண்ணணும். அதுவும் வந்து முக்கியமான ஆக்டிவிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து ஆட்டோமேஷன் ஃபீசிபிலிட்டி அனாலிசிஸ் இஃப் ரிக்வயர்டுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்குக்குரிய ஃபீசிபிலிட்டி இருக்குதா, ஃபீசிபிலிட்டி என்ன, வெதர் இட் இஸ் ஃபீசிபிளோ நாட் என்றதை வந்து நாங்கள் பார்க்கணும். அது ஆட்டோமேட்டட் ஃபீசிபிலிட்டி இருக்குதா, இப்போ ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் செய்ய போகிறோம்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான்றதை வந்து செக் பண்ணுறோம். ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் வந்து ஃபீசிபிளா இல்லையான்றதை பார்க்குறது வந்து automated feasibility analysis. The next activity, deliverables, RTM வந்துதுன்னா requirement traceability matrix குரிய deliverables என்னென்ன அவுட்புட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். automation feasibility report if applicable, அதாவது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த ஆட்டோமேஷன் ஃபீசிபிலிட்டிக்குரிய ரிப்போர்ட்னு சொன்னால் எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஓகே நாங்கள் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் வந்து இந்த இதுக்கு வந்து நாங்கள் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கை செய்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம். இன்ன டூல்ஸை தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். அந்த டூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற என்வயர்மெண்ட் அங்கே இன்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த டூலை வந்து பாவிக்கலும் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்க்கு ஒரு ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அதுக்குரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் இப்படி டெஸ்ட் கேஸ் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம், இப்படி டெஸ்ட்டை வந்து செய்ய போகிறோம், இதுக்கு இந்த டூலை வந்து பாவிக்க போகிறோம், இந்த டூலை வந்து நாங்கள் பாவிக்கிறதுக்குரிய என்வயர்மெண்ட் எல்லாம் இருக்குது, என்னென்ன என்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபீசிபிள்ன்றதை வந்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறது வந்து ஆட்டோமேட்டட் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ன்றது வந்து அப்ளிகபிளாக இருந்தால் மேனுவல் டெஸ்டிங்காக இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. Right. Then test planning என்றதுல என்னென்ன ஆக்டிவிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளானிங்
Typically in this stage, a senior QA manager will determine effort and cost estimation for the project and would prepare and finalize the test plan. இதுல வந்து யார் அந்த டெஸ்ட் பிளான், அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு QAன்றது வந்து ஒரு QA என்னன்னு சொன்னா குவாலிட்டி அசூரன்ஸ். குவாலிட்டி அசூரன்ஸ் டீம்ல வந்து ஒரு ஆள் மட்டும் இது பெரிய பெரிய ப்ராஜெக்டா இருந்து சொன்னா அது ஒரு டீம் ஒர்க். அதுல QA மேனேஜர், குவாலிட்டி அசூரன்ஸ் மேனேஜர் தான் இது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அல்லது ஒரு ஜூனியர் ப்ரிப்பேர் பண்ணினால் கூட அந்த QA மேனேஜராலே அது டெஸ்ட் பண்ணப்பட்டு ஓகே பண்ணப்படும். ரைட், அதான் நீங்க முக்கியமான டிபிக்கலி இன் திஸ் ஸ்டேஜ் சீனியர் QA மேனேஜர் வில் டிட்டர்மைன் எஃபர்ட். எவ்வளோ என்ன எஃபர்ட் வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அந்த சிஸ்டத்தை வந்து ஃபுல்லா தரோவா செக் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் கொடுக்க போறோம், எவ்வளவு எவ்வளவு டியூரேஷன் எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு ரிசோர்சஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும், அதாவது டெஸ்ட் ரிசோர்சஸ் வந்து எவ்வளவு தேவைப்படும் என்றத நாங்கள் எல்லாத்தையும் டிசைட் பண்றது வந்து ஒரு QA மேனேஜராக தான் இருப்பார். சரிதானே? அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 5 minutes. Right, okay. Project would typically in this case a senior QA manager will determine effort and cost estimation. அதாவது என்னென்ன எஃபோர்ட் எடுக்க போறோம், எவ்வளவு காலம் இதுக்கு எடுக்கும், அப்ப அதுக்குரிய காஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன, காஸ்ட் எஸ்டிமேஷன் என்று சொன்னா இந்த எவ்வளவு இந்த டீம்ல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்க போகுது, ஸோ அவை எவ்வளவு காலம் ஒர்க் பண்ண போயிடும், அதுக்குரிய பட்ஜெட் எஸ்டிமேஷன் என்ன, அவை இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன் மட்டும் இல்லை, என்னென்ன அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் இல்லை, அதை விட வேறு என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து நாங்கள் பாவிக்க போகிறோம், அந்த ரிசோர்ஸுக்குரிய காஸ்ட் எஸ்டிமேஷன் என்னன்றதெல்லாம் வந்து QA மேனேஜரால் சப்மிட் பண்ணப்படும் ஃபார் த ப்ராஜெக்ட் அண்ட் வுட் ப்ரிப்பேர் அண்ட் ஃபைனலைஸ் த டெஸ்ட் பிளான். ஓகே, டெஸ்ட் பிளான் ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து அவங்கள தான் இருக்கும். இன் திஸ் ஸ்பேஸ் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்சோ டிட்டர்மைன். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே நாங்கள் இதெல்லாம் போகிறோம்ன்றதையும் அங்கே வந்து டிட்டர்மைன் பண்ணப்படும். ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே டெஸ்ட் பிளானிங்கில் நடக்கும்னு சொன்னால் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஸ்ட் பிளான் ஆர் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ஃபார் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். அதாவது என்னென்ன டெஸ்ட் இருக்குன்றதை முதல் டிஃபைன் பண்ணி போட்டு ஒவ்வொரு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்குக்கு உரிய டெஸ்ட் பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது வந்து டெஸ்ட் டூல் செலெக்ஷன். என்ன டூல், அதாவது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் எந்த டூல் வந்து இந்த டெஸ்டிங்குக்கு சூட்டபிளாக இருக்கும்ன்றதை வந்து நான் சொன்ன மாதிரி செலனியம் என்ற டூல் இருக்குது, ஜேமீட்டர் என்ற டூல் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸில் எந்த டூலை வந்து செலக்ட் பண்ணுறது, டூல் செலெக்ஷன்ன்றது வந்து ஒன்று பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் கேஸ் எது மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும், அது பேஸ்ட் ஆன் த ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட் ஓன்லி ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இப்போ நாங்கள் செலனியம் பாவிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் செலனியம் தெரிஞ்ச டெஸ்டர்ஸ் இருக்கணுமான்றதையும் பார்க்கணும். இல்லை செலனியம் தெரியாத டெஸ்டர்ஸ் இருந்துச்சு நம்ம சொன்னால், இன்னொரு டூல் தெரிஞ்ச டெஸ்டர்ஸ் தான் இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு செலனியத்தை செலக்ட் பண்ண இயலாது. அப்படி இல்லை கட்டாயம் செலனியம் தான் செலக்ட் பண்ண வேணுமா இருந்துன்னு சொன்னால் அந்த செலனியம் ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் இருக்குதான்றதையும் நாங்கள் பார்க்கணும். அப்போ இதுதான் முக்கியமான விஷயம் அங்கே டெஸ்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணும்போது. அடுத்தது வந்து டெஸ்ட் எஃபர்ட் எஸ்டிமேஷன். அது டெஸ்ட்டுக்குரிய அந்த டீமுக்குரிய அந்த ரிசோர்ஸுக்குரிய எஸ்டிமேஷன் என்னன்றதை ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸ் பிளானிங். as I told you, ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது இந்த டூல் வந்து நாங்கள் பாவிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த டூலுக்குரிய அந்த டூலு நாலேஜபிள் ரிசோர்ஸஸ் எங்களுக்கு இருக்குதா என்றதை வந்து பார்க்கணும். இல்லாட்டி ட்ரெயின் பண்ணக்கூடிய பீரியட் இருக்குதான்றதை வந்து பார்க்கணும். அண்ட் டிட்டர்மைன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தருடைய அதாவது ஒரு டீமில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த 10 மெம்பர்ஸுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அலோகேட் பண்ண போகிறோம்ன்றதை வந்து பிளான் பண்ணப்படும் QA மேனேஜரால். ட்ரைனிங் ரிக்வயர்மெண்ட், அதாவது ரிசோர்ஸஸுக்கு வந்து போதிய
ரிசோர்ஸ் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா, knowledgeable resources இல்லைன்னு சொன்னா, how we are going to train them and check whether the time is enough or not, right? Then these are the activities we have to do in the testing plan. And what are the deliverables from the test plan? Deliverables mean test plan or strategy document. Test plan document. Finally, we have to submit the test plan document and estimation document, effort estimation document. These two are the deliverables from the test planning stage. Okay. The next one is test case development. Right. Test case development means how we are going to do the test. Right. In the test case development phase, this phase involves the creation, verification, and revokes of test cases and test scripts. Test scripts only for the automated testing, not for the manual testing. Test cases for the manual testing and the automated testing. Test cases எழுதிட்டு நாங்க மேனுவலா டெஸ்ட் பண்றது வந்து மேனுவல் டெஸ்டிங். டெஸ்ட் கேசஸை வந்து ரெடி பண்ணி ஸ்கிரிப்டா ப்ரிப்பேர் பண்றது வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணினா மட்டும் போதாது, அதுக்குரிய டெஸ்ட் டேட்டா, அந்த டெஸ்ட் கேஸுக்கு என்னென்ன மாதிரி நாங்க டேட்டாவை வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முதல்ல வந்து லாகின் ஃபார்ம் எடுத்தீங்க அல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல நாங்க செக் பண்ண போறது வந்து மேண்டட்டரி ஃபீல்ட்ஸை வந்து செக் பண்ண. மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ்ன்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட், கட்டாயம் ஃபில் பண்ணப்பட வேண்டிய ஃபீல்ட், அதை நாங்க செக் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சிங்கன்னா மேண்டட்டரி ஃபீல்டில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மா இருந்தால் ஸ்டூடெண்ட் நேம் வந்து முக்கியமான ஒரு ஃபீல்டு, மேபி ஐடென்டி கார்டு நம்பர், email address for the correspondent or telephone number. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இந்த நேம், இமெயில் அட்ரஸ், correspondent number, username, password to log in the system. இப்போ 5 ஃபீல்டு வந்து முக்கியமா உங்களுக்கு இருக்குது. இதுல வந்து நேம், அடுத்தது வந்து டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், யூசர்நேம், பாஸ்வேர்ட். இதை விட இருக்கலாம், மெயினா வந்து இருக்குதுன்னு நீங்க அசியூம் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டோம்னா, இது இவ்வளவும் கட்டாயம் என்ன பண்ணப்படணும்ன்றதை வந்து முதல்ல நாங்க செக் பண்ணணும். எம்டியா விட்டுட்டு போக முடியாது. அப்ப அதுக்குரிய டெஸ்ட் டேட்டா வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, எம்டியா லீவ் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஓகே. அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஓகே, ஆனா நேம் அடிக்கல சே 1 2 3 அடிச்சா அது நேமா வருமா என்றது நாங்க இங்க பார்ப்போம். அப்ப நாங்க டெஸ்ட் டேட்டாவில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, 1 2 டெஸ்ட் நேமுக்குரிய டெஸ்ட் டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 என்று போட்டு வச்சோம்னா, நாங்க இதை எப்படி செக் பண்ணுவோம்னு சொன்னா, ஓன்லி அ நியூமரிக் நம்பரா இருந்தால் அதை எடுக்கக்கூடாது. நியூமரிக் நம்பர் மட்டுமா இருந்தா எடுக்கக்கூடாதுன்றதை நாங்க முக்கியமா பார்க்கணும். இங்க நியூமரிக் நம்பர் மட்டுமா இருந்தா எடுக்கக்கூடாதுன்றதை பார்க்கணும். அப்ப டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கல தனியா நேம்ன்றதை நீங்க எழுதி போட்டு தனியா டெக்ஸ்ட்டை மட்டும் ஒரு ஆளிந்த பேர் எழுதி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாது. டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தனியா நம்பர் அடிச்சு அதை எடுத்துட்டுதுன்னா என்ன செய்யறது? அப்ப நீங்க என்ன செய்யணும், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் வந்து இமெயில் அட்ரஸை நீங்க டெஸ்ட் பண்ணும்போது சும்மா ஏபிசி என்று அடிச்சு விட்டீங்கன்னா போல, அப்ப என்ன செய்யணும், இமெயில் அட்ரஸ்ல சரியான இமெயில் அட்ரஸையும் போட்டு டெஸ்ட் பண்ணணும், ஒரு பிழையான இமெயில் அட்ரஸையும் போட்டு டெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து டெஸ்ட் டேட்டா, ரைட்? So test data is identified or created and is reviewed and then revoked as well, right? முக்கியமா நீங்க என்ன செய்யணும், டெஸ்ட் கேஸை வந்து மேனுவலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டடா இருந்ததுன்னு சொன்னா அந்த டெஸ்ட் கேஸுக்குரிய ஸ்கிரிப்ட் எழுதணும். அதுக்கப்புறமா என்னென்ன இன்புட்ஸ் வந்து டெஸ்ட் டேட்டா வந்து நாங்க கொடுத்து டெஸ்ட் பண்ண போறோம். சரியான இன்புட்ஸே கொடுத்து செக் பண்றதுன்னா டெஸ்டிங் செய்யறதுல பிரயோசனம் இல்லை. அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி, அதாவது இன்புட்டுக்குரிய பாசிபிலிட்டிஸை வந்து நாங்க செக் பண்ணணும் எல்லா விதத்திலையும்.
செக் பண்ணுவது தான் இந்த முக்கியமான விஷயம் டெஸ்ட் டேட்டா. அப்போ ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே carry out பண்ண போகுதுன்னு சொன்னால் create test cases or automated script if applicable. Review and baseline test case and script. Third one, create test data. Test data வந்து create பண்ணுறது. If test environment is available. Right? இதுல இருந்து வர deliverables என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா டெஸ்ட் கேஸ்ல டெஸ்ட் டேட்டாவை deliverablா வரப்போகுது. ரைட்டா? Any questions so far, students? No, miss. Any questions? Okay. நானே கதைச்சிட்டு போறேன், டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இல்ல. ஸோ அதனால ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப். எப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண போறோம்ன்றதை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப் இஸ் one of the critical aspect of testing process and can be done parallelly with the test case development stages. Test case environment வந்து test case எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை, parallel-ஆவே ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றதை வந்து சொல்லியிருக்கு. Test team may not be involved in this activity. Test team in the test environment setup பண்றது வந்து டெஸ்ட் டீமின் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அதுக்குரிய இன்னொரு டீம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் டெஸ்ட் டீம் வந்து அவன் வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் தனியாக டெஸ்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்ணுறதும் டெஸ்ட் பண்ணுறது. இதுக்கு இன்னொரு டீம் இருந்து வேண்டாம். இல்லைன்னு சொன்னால் என்னது டெஸ்ட்டுக்குரிய என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதும் அவன் வேலையாக இருக்கும். அடுத்தது அதில் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ரிக்வயர்ட் ஆர்கிடெக்சர், environment setup, and prepare hardware and software requirement list for the test environment. இதெல்லாம் வந்து understand the required architecture, என்ன architecture தேவைன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்கு பிறகு environment செட்டப் பண்ணுறது, ப்ரிப்பேர் என்னென்ன தேவையான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது டெஸ்டிங்கு தேவையான இது வந்து ஆக்டிவிட்டியாக இருக்குது. அடுத்தது செட்டப் டெஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் டெஸ்ட் டேட்டா, டெஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் டெஸ்ட் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது. பெர்ஃபார்ம் ஸ்மோக் டெஸ்ட் ஆன் த பில்ட். ஸ்மோக் டெஸ்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட், உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி சொல்லும்போது. அடுத்தது வந்து டெலிவரபிள் என்விரான்மெண்ட் ரெடி வித் த டெஸ்ட் டேட்டா செட்டப். சரியா? அதுக்கு பிறகு ரிசல்ட், அதுக்குரிய ரிசல்ட் எல்லாமே இதை வந்து பார்க்குறத அதில் இருக்கிற முக்கியமான ஆக்டிவிட்டியாக இருக்கும். அடுத்தது the final part, execute the test case. எப்படி டெஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்ன்றது. During this phase, the testers will carry out the testing based on the test plan. அதாவது டெஸ்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டர்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் பிளான்ஸ் இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில். அண்ட் டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர்ட், டெஸ்ட் கேஸஸ் ப்ரிப்பேர்ட். ஓகே. Bugs will be reported back to the development team for the correction and retesting will be performed. என்ன நடக்கும்னா டெஸ்ட் கேஸ் எழுதிட்டுனா டெஸ்ட் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். டெஸ்ட் கேஸுக்கு டெஸ்ட் டேட்டாவை கொடுத்து மேனுவலாவோ ஆட்டோமேட்டடாவோ அந்த டெஸ்ட் கேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். அதாவது டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா டெஸ்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்க டெஸ்ட் கேஸ் என்னென்ன விதமாக வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, ஆக்சுவல் அவுட்புட் என்னன்னு சொல்லித்தான் நாங்கள் டெஸ்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் சரியாக வந்தால் நோ ப்ராப்ளம். எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை விட ஆக்சுவல் அவுட்புட் டிஃபரெண்டாக வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும், நாங்கள் டெவலப்மெண்ட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணும். ஏன்னா டெஸ்டர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் செய்கிறது இல்லை. ஸோ டெவலப்மெண்ட் டீமுக்கு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணோம். ஓகே, இது இந்த பாக்ஸோட இது வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம் இதில் இருக்கிறத
ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்ல டெவலப்மெண்ட் டீமுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன செய்யும், அந்த ரிப்போர்ட்டை வச்சு டெவலப்மெண்ட் டீம் வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தால் அந்த கரெக்ஷன்ஸை செய்ததுக்கு பிறகு திருப்பி ரீடெஸ்டிங் பண்ணப்படும் டெஸ்டிங் டீமான. ஓகே, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் டெஸ்ட் ஆஸ் பர் பிளான். பிளான் பண்ணினதுக்கு ஏற்ற மாதிரி, பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. டாக்குமெண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது. அண்ட் லாக் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெயில்ட் கேசஸ். இப்போ எனி ஃபெயில் கேசஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து லாக் பண்ணுறன்றது வந்து நோட் பண்ணுறது. மேப் டிஃபெக்ட்ஸ் டு த டெஸ்ட் கேசஸ் இன் RTM. இதோட மேப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்குறது. அடுத்தது ரீடெஸ்ட் பண்ணுறதுன்னா திருப்ப வந்து டெஸ்ட் பண்ணுறது. அதாவது டெவலப்மெண்ட் டீமுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதை திருப்பி அதை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு டெஸ்டிங் டீமுக்கு கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி பக்ரியான்றதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இதில் அடுத்த வேலை. அண்ட் ட்ராக் த டிஃபெக்ட் டு க்ளோசர். டெலிவரபிள்ஸ் என்னென்ன டெலிவரபிள்ஸ் இதில் இருந்து வருதுன்னு சொல்லிட்டோம்னா, completed RTM with execution status. Second one, test cases update with test results. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் டெஸ்ட் கேஸஸ் அப்டேட்னு சொன்னால் அந்த ஃபார்மேட் எப்படி டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது, என்ன எந்த மாடியூல் என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்ட் கேஸஸ் என்ன, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, ஆக்சுவல் அவுட்புட் என்னன்றதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. மற்றது டிஃபெக்ட் ரிப்போர்ட், ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குரிய ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது டிஃபெக்ட் ரிப்போர்ட் தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது வந்து எப்படி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், அதில் இருக்கிற ப்ரோசஸ் என்ன, எப்படி சாஃப்ட்வேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு இருக்க வேண்டிய மெயினான குவாலிட்டிஸ் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்க வேணும், எப்படி அதாவது டெஸ்டிங்கை வந்து நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணியலும். ஒன்று வந்து மேனுவல் டெஸ்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதாவது மேனுவலாகவும் சாஃப்ட்வேரை வந்து டெஸ்ட் பண்ணியலும், ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கும் செய்யலும். ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் என்ன, மேனுவல் டெஸ்டிங் என்னன்றதை வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஒவ்வொரு அதில் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குதுன்றதை வந்து நாங்கள் இதில் மெயினாக பார்த்தோம். டெஸ்ட் கேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், எப்படி சாஃப்ட்வேர் டெஸ்ட் என்னென்ன சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ் இருக்குதுன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒன்று ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், அடுத்தது வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, சாஃப்ட்வேரின் ஃபங்க்ஷனாலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுறது. அதாவது சாஃப்ட்வேர் என்னத்தை செய்ய வேணும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணின, அதாவது கிளையண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ன்றது வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்ற வேறு சிஸ்டத்தோட ரிலேட்டடான டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி டெஸ்டிங், மற்றது ஸ்பீடு, இதுகள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறது வந்து மெயினான டெஸ்டிங்காக இருக்குது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ரைட், இதில் ஃபங்க்ஷன் we can divide it as two, functional testing and non-functional testing. Functional testing, we can divide the functional testing as unit testing, integration testing, interface testing, system testing, regression testing, user acceptance testing. இவ்வளவும் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வர விஷயம். இதில் சிலது நான் சொல்லியிருக்கிறேன், யூனிட் டெஸ்டிங் என்ன, இன்டிகிரேஷன் டெஸ்டிங் என்னன்னு. மற்றது வந்து அந்த செக்ஷன்ஸ் வரும்போது நான் ஒன்றா உங்களுக்கு என்னென்ன டெஸ்டிங் அதில் இருக்குன்றதை சொல்லுவேன். ஓகே, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வந்து என்னென்ன டெஸ்டிங் இருக்குன்னு சொன்னால், டாக்குமெண்டேஷன் டெஸ்டிங். டாக்குமெண்டேஷன் அதாவது எப்போ டாக்குமெண்டேஷன் கொடுப்போம் நாங்கள், ஃபைனலாக வந்து டாக்குமெண்டேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேணும். சிஸ்டத்தை பற்றின டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து அது வந்து டாக்குமெண்டேஷன் டெஸ்டிங். இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங். இன்ஸ்டாலேஷன் சொன்னால் அந்த சிஸ்டத்தை எப்படி கொண்டு போய் செய்துட்டா
செய்துட்டோம்னு சொன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம், சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் அப்படி நடக்க போகுது. அது வந்து இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங். அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். சிஸ்டம் வந்து எப்படி சிஸ்டத்தின் பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ரிலையபிலிட்டி டெஸ்டிங், சிஸ்டம் வந்து சிஸ்டத்தின் ரிலையபிலிட்டியை செக் பண்றது வந்து ரிலையபிலிட்டி டெஸ்டிங். செக்யூரிட்டி செக்யூரிட்டியை டெஸ்ட் பண்றது வந்து செக்யூரிட்டி டெஸ்ட். ரைட்டா? இதுல பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா we can divide the performance testing again as four. லோட் டெஸ்டிங் சொன்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா வந்து சிஸ்டம் லோட் ஆகுதா, அதாவது லோட் ஆகாம குவிக் இட்ஸ் ரன்னிங், அப்படி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்குறது வந்து லோட் டெஸ்டிங். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், சிஸ்டத்தின் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெஸ்ட் பண்றது வந்து ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங் சொன்னா இது எவ்வளவு தூரம் இந்த சிஸ்டத்தை வந்து அதாவது இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த சிஸ்டத்தை தொடர்ந்து டெவலப் பண்ணி கொண்டு போக போகணும், அதோட தேவைக்கேற்ற மாதிரி தொடர்ந்து டெவலப் பண்ணி கொண்டு போக போயினோம்னா ஸ்கேலபிலிட்டி எவ்வளவு, அதாவது தொடர்ந்து செய்யக்கூடிய இது எவ்வளவு தூரம் இருக்குன்றது வந்து ஸ்கேலபிலிட்டி. அதான் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது எப்பவும் ஆர்கிடெக்சர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கிடெக்சர் சரியா இருந்தா, அதாவது வந்து இப்போ ஒரு டைமுக்கு மட்டும் பாவிச்சுட்டு விடுற சிஸ்டம்னு சொன்னா அதிന്റെ ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளவு தூரம் நல்ல தேவையில்லை. ஆனா இந்த சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆகி கொண்டு போக போகுது, வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி கொண்டு போக போகுதுன்னு சொன்னா அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டே போக போகுது, இதுல வந்து வேற மாடியூல்ஸ் வந்து ஆட் பண்ண வேணும் திரும்ப திரும்ப அப்படின்னு சொன்னா நாங்க ஆர்கிடெக்சர் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து கட்டணும்னு சொல்லிச்சுன்னா அதாவது அது 2 மாடி வந்து கட்டிட்டு விடலாம், ஆனா ஆர்கிடெக்சர் சரியா இருந்தா திருப்பி மேல கட்டலாம். அது மாதிரி தான் இது இந்த சாஃப்ட்வேரும் வந்து ஆர்கிடெக்சர் சரியா இருந்தா தான் மேல சிஸ்டத்தை பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அதை டெஸ்ட் பண்றது தான் ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் டெஸ்டிங். சிஸ்டத்தின் வால்யூம் வந்து சொல்லிச்சுன்னா எவ்வளவு கெப்பாசிட்டி வந்து இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிஸ்டம்ல வால்யூமா வந்து நாங்க டெஸ்ட் பண்றது வந்து வால்யூம் டெஸ்டிங்கா இருக்கு. ரைட்டா? ஓகே, that's all today. And if you have any doubts, please ask me. Go through the slides again and ask me if you have any doubts. I'll update these slides in the Moodle system you can access. Go through the slides again and ask me if you have any doubts, please.
You say, Miss? Miss? Miss, உங்க voice கேக்குது இல்ல? ஹலோ. இப்ப கேக்குது. ஓ, நான் வாய்ஸ் பண்ணி விளையாடினா ஸ்லைடை உங்களை தான் ரிவைஸ் பண்ண சொல்லி சொன்னேன். அதான் உங்களுக்கு கேட்டேன். அது ஸ்லைடை மூவ் பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டு தானே. Okay. Okay. That's all today. Any doubts or any comments, please let me know. 1, 2, 3, 4, 5. Only 5 members are in the class. What happened to others? Don't know, Miss. Don't know. Okay. Any doubts so far? Anything else? No, Miss. Okay. Thank you all. Bye. Bye, Bye, Miss. Miss. Bye, Miss. God bless you.